அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம்மளுடைய செயலில் என்ன எதிர்பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தொழுகும்போது என்ன பண்ணுறோம்? முன்னாடி உது செய்கிறோம். எதற்காக? நம்மளுடைய தொழுகை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எந்த அசுத்தமும் அந்த தொழுகையில் கலந்து விடக்கூடாது என்பதற்காக. அதே போன்று நோன்பில் நம்முடைய உடல் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிஷன் இருக்குது. அதே போன்று நம்முடைய ஜக்காத்தில் நம்முடைய செல்வம் தூய்மையாக இருக்கணும். ஹஜ்ஜில் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கணும். இப்போ எல்லா விஷயங்களையும் பாருங்கள், அல்லாஹ் விரும்புவது தூய்மையானது. அப்போ நம்முடைய செயல்கள்லையும் நம்ம எந்த செயலை செய்தாலும் அதில் தூய்மை இருக்கணும் என்பது தான் அல்லாஹுடைய ஆகச்சிறந்த நோக்கமாக இருக்குது. அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செயல்களில் அந்த தூய்மை இருக்கின்றதா என்பதை நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹு தாலா மிகவும் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவற்றையை தவிர வேறு எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்போ நம்முடைய செயல்களை தூய்மைப்படுத்துவோம். அல்லாஹு தாலா நம் மறுமையில் நம்மை உயர்த்துவான். அதுதான் அல்லாஹுடைய நியதியாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா நமக்கு சிறந்த வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.